காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 76 நகரத்தார்களுக்கும் கண்டனூர் எல்சியின் கனிவான வணக்கங்கள். 18/8/2024 அன்று நடந்து முடிந்த காசி சத்திரத்தின் 2வது பொதுக்குழு நிறைவேற்றவுடன் வந்திருந்தவர்களில் ஒரு சிலரிடம் நாம் கருத்து கேட்டோம். அவர்களின் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் சிறப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அதை அனைவரும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். இத்தோடு இதில் கலந்து கொள்ள முடியாத பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்றும் 76 நகரத்தார்களும் ஆண் பெண் இருபாலரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் அன்புடன் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவரும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். கயந்தன்பட்டி, என் பேர் அருணாச்சலம், ஜிவி மெம்பர். போன டேர்மில் இருந்திருக்கேன். இது ஒளிமறைவில்லாத ஒரு நிர்வாகமாக எனக்கு தெரியுது. ரெண்டாவது இதனோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதில் இந்த பழசை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதாவது ரெண்டாவது பைலா கமிட்டின்னு போன இடம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த பைலா கமிட்டிக்கு கொடுத்ததை போன ரிசல்யூஷனில் பாஸ் பண்ணுற போது முதல் 150க்கு 1 இருந்த ஒரு ஜிபி மெம்பரை 100க்கு 1 மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பைலா கமிட்டியில் கொடுத்த மற்ற ஷரத்துகள் எதையுமே படிக்காமல் சாப்பாட்டுக்கு திறந்து விட்ட மாதிரி போனதுனால மற்ற யாரும் அதை படிக்கலை. அதில் பைலா கமிட்டியில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பைலா கமிட்டி கொடுத்த ரிசல்யூஷன்ஸில் அதை படித்து பார்த்து இப்போ பயன்படுத்தினா உங்களுக்கு இருக்கிற கமிட்டிக்கு பயன்படாது. ஓகே, வாழ்த்துனேன். கண்டனூர் நாவண்ணா நாச்சியப்பன். காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் தற்போது நிர்வாகக்குழு சிறப்பாக செய்து வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நிதானமாகவும் இன்னும் எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலும் நகரத்தார்களுக்கு உறுதுணையாகவும் உற்றுதுணையாகவும் பல செயல்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றிண்ணா. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ராச்சிலை நல்ல சிறப்பாக நடந்த பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் நல்ல சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டுங்கிறது அடுத்து வரும் பொதுக்குழுக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடைபெற்று வருகிறது. காசி சத்திரத்தினுடைய பணிகள் நகரத்தார்களுக்கு இன்னும் வெகு விரைவாக சென்றடைய பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கண்டனூர் செயற்குழு உறுப்பினர், காசி சத்திர நிர்வாகக் குழுவினர் மிக சிறப்பாக சிரத்தையோடு காசி விஸ்வநாதர் அவர்களால் சிறப்புடன் செய்து வருகிறார்கள். மேலும் சிறப்புடன் நடப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்கிறேன். பேருண்ணே சேகர், கண்டனூர். நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. உங்கள் பேர் ஊருண்ணே? கீழச்சோல்பட்டி. என் பேர் சீனாத்தனா சண்முகம். ஓகே ஓகே, நன்றி. வாங்கண்ணே. பொன் புதுப்பட்டி விஎன்றான ஆனாலான சாத்தப்பன் செயற்குழு பொதுக்குழு மெம்பர் தான். தலைவருங்கிற முறையில் ஒரு நல்லா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பிரச்சனை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இடையூறு நீக்கிறது நல்லது தான். தப்பு செஞ்சவங்களை தண்டனை கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. இனிமேல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். சின்ன ரெக்வஸ்ட்டு, இப்போ காப்பாற்றுற சொத்துக்களை பின்னாடி நல்ல நிர்வாகம் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஓகே, நன்றிண்ணே. சொல்லுங்கண்ணே. அண்ணே, அருணாச்சலம், அளவாக்கோட்டை பொதுக்குழு உறுப்பினர், வரிசை எண் 414. இன்றைய காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் பொதுக்குழு 2வது இதுவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல நடந்துக்கிட்டுவாக சிக்கரானந்தவனமும் கட்டடம் கட்டி எல்லோரும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அவரோடு கேட்டோம். ஓகே, நன்றி. இப்போ சொல்லுங்கள். ஏஆர் லட்சுமணன். எனது ஊர் அளவாக்கோட்டை. இந்த 2வது பொதுக்குழு கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிர்வாகிகள் எல்லோரும் மிகவும் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. நன்றிண்ணே. நிர்வாகம் நல்லா நடந்தது. நீங்கள் எந்த ஊர்? என்ன ஊர்? வேலைச்சூரி. உங்கள் பேர்? அண்ணாமலை. ஓகே. 150. இல்லை இப்போ சொல்லுங்கள். உங்கள் பேர்? நாச்சியப்பன். எந்த ஊருண்ணே? காரைக்குடி. நிர்வாகத்தை பற்றி உங்களுடைய கருத்துண்ணே? நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. சிறப்பாக செயல்படுது. ஓகேண்ணே, தேங்க்ஸ். சொல்லுங்கள்.
வந்து முருகப்பன், ஆ காரைக்குடி முத்துப்பட்டினம் சேர்ந்தவன், ஆ பொதுக்குழு மெம்பராக இருக்கேன். ம் இப்போ நகர காசி இது ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டு வர்றாங்க. நன்கொடை நிறைய வருகிறது. அதே சமயத்தில் நல்லா செயல்படுகிறார். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் சிறப்படையணும். நகரத்தார் பொதுமக்கள் சிறப்புடன் இருக்கும். அங்கே நமக்கு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நகரத்தாருக்கு முன்னுரிமையை கொடுத்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்யணும். விடுதியிலும் நம்ம செயலை புக் பண்ணி வச்சா அதுபடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ரூம் மட்டும் கொடுத்து நல்ல சாப்பாடு வகைகள் நல்ல விதமாக செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். அக்ரி சொக்கலிங்கம் விலையப்பட்டி முன்னாள் தலைவர் காட்சித்திரத்தில் இப்போ நிர்வாகம் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. சிக்ரா நந்தவனத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தடுத்து மற்ற வேலைகளும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நிர்வாகம் நல்லா நடக்குது. ஓகேண்ணே, நன்றிண்ணே. நீங்கள் வாங்க ஐயா, சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேருண்ணே? பழனியப்பன், பள்ளத்தூர். அதாவது நம்ம நகரத்தார் சமுதாயத்தில் நம்மளை காசி நாட்டுக்கோட்டை வேளாண்மை சத்திரத்துக்காக வளர்ச்சி பணிக்காக நிர்வாகிகளையும் நம்மளையும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த நிர்வாகிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் ஒரு செயல்படுவதால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்ம செய்ய வேண்டும். பேர் ஊர்? சுப்பையா, தேவகோட்டை. சொல்லுங்கள். இப்போ நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு கருத்து? நிர்வாகம் நல்லபடியாக சிறப்பாக நடத்துகிறாங்க. ஓகே. அவங்களுக்கு அவங்க நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ஓகே ஓகே நன்றி. கணேஷ் பாபு, நான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர். பிஎலாபுரி என்னோட சொந்த ஊர். இந்த நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா 60 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நல்லா வேணுமா வர்றதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைச்சி அந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட கடமையாக நினச்சி அதே மாதிரி கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு உறுப்பினர் வந்து பொதுக்குழு உறுப்பினர் 10 லட்சம் தரணும், இல்லை 10 லட்சம் கலெக்ட் பண்ணி தரணும்னு வச்சுருக்காங்க. நாங்கள் எங்களோட நண்பர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரையும் வச்சு நாங்கள்லாம் 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட சீரிய முயற்சியை செய்ய கடமை கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகேண்ணே, நன்றிண்ணே. என் பேர் சிதம்பரம். சண்முகநாதபுரம் என்ற 6ஆம் வயல் இளையத்தகுடி கோயில் கல்னிவாசல் பிரிவு. காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் ஆரம்பித்து 210 வருடங்கள் ஆகிறது. இந்த நிர்வாக குழு நல்லாக செயல்பட்டு சிக்கரா நந்தவரம் கொண்டு மீட்டெடுத்து அதையும் கட்டி நல்லா செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க நம்ம ஊக்கம் கொடுக்கணுமே தவிர அவரை என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட கொள்கை. அதனால் எதுவும் இப்போ எந்த குறையும் இல்லை. அதனால் நான் வந்து ஓகேண்ணே, நன்றிண்ணே. நான் கிழச்செல்பட்டி பொதுக்குழு உறுப்பினர். அவன்டி நான் பழனியப்பன் சூரப்பட்டி. இந்த நிர்வாக குழு நல்லா திறமையாக செய்கிறாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? நல்லா. ஓகே ஓகே. என்னுடைய பேர் லக்ஷ்மணன். நான் காரைக்குடியை சேர்ந்தவன், பைரவன் கோயில் பிரிவு. இன்னைக்கு 2வது பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு காசி சத்திரத்துக்கு. இந்த காசி சத்திரக்குழுவில் இந்த நிர்வாக குழு ரொம்ப திறமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் தலைவருடைய வேகம், அவங்களுடைய உற்சாகம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த விழாவுக்காக நடக்கிற உற்சாகங்கள் வந்து அதிகமான உற்சாகங்கள். அதே மாதிரி காசிக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குழுவை வந்து ரொம்ப திறம்பட பண்ணுறாங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேண்ணே. நாங்கள் ஓட்டுநர்களை சார்ந்த காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண் கழக உறுப்பினர். என்னுடைய 197. நிர்வாகம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்தால் நாம் உதவி செய்யலாம், இல்லை என்றால் முடியாவிட்டால் சிவனே என்று என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. நல்ல முயற்சியின் செய்து இடங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். ஓகே நன்றி. சொல்லுங்கள். என்னோட பேர் வைரவன், சொக்கநாதபுரம் பொதுக்குழு உறுப்பினர் காசி சத்திரத்திற்கு. போன முறை வந்து அயோத்திக்காக நிறைய போய் வந்தோம். பல ராமசாமி அண்ணன் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து விடுதி கட்டணுங்கிறது தான் வந்துட்டு முதல் எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் சிக்கரா வந்து நம்மக்கிட்ட இடம் இருந்ததுனால உடனே பண்ணிட்டாங்க. அதுலேயும் சில கேஸ்லாம் போயிட்டுருக்குங்கிறாங்க. அங்கே விடுதி கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே ரூமே இல்லாத இடத்துல கட்டணுங்கிறது தான் என்னோட முதல் விருப்பம். நன்றி. ஓகே நன்றி. வாங்கண்ணே, நீ சொல்லுங்கண்ணே. அப்படியே அங்கே இருங்க, சொல்லுங்கள். என் பேர் சுப்பிரமணியன், நாச்சியாபுரம் பொதுக்குழு உறுப்பினர் 188. மிக சிறப்பான முறையில் எல்லாம் நடந்துட்டு வருது. நம்ம நண்பர்கள் ஒரு 4 பேர் வந்து ஒரு மாதம் முன்னாடி அவங்களுக்கு காசு கொடுத்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். மிக சிறப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. மிக நன்றி. தொடர்ந்து வாழ்த்துக்கள். ஓகே சொல்லுங்கள். என் பேர் சாத்தப்பன், சண்மநாதபுரம். பொதுக்குழு முதல் பொதுக்குழு 2வது பொதுக்குழு வந்து நல்லா ஞாபகம் இருந்ததுங்க. எல்லாம் வெற்றிகரமாக பண்ணுவாங்க. ஓகே வாங்க.
என்னுடைய பெயர் சாய்குமார் ஸ்ரீனிவாசன். ராமநாதபுரம் பொதுக்குழு உறுப்பினர். இந்த 2023-26 பருவம் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிர்வாகம் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். 4 நாள் முன்பு எனது உறவினர் ஒருவர் ஃபேமிலியுடன் ஆச்சியும் செட்டியாரும் காசிக்கு சென்றிருந்தார்கள். சென்ற இடத்தில் செட்டியாருக்கு மூச்சு திணறலாகி அங்கே இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. உடனடியாக நான் நமது தலைவர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பொருளாளர் அவர்களிடம் பேசி அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் மிக அருமையாக நேர்த்தியாக அவர்களுடைய அனைத்து சடங்குகளையும் முடித்து, ஏனென்றால் மகனும் மகளும் இருவரும் ஜெர்மனியில் இருந்தார்கள். அவர்கள் வருவதற்கு 2 நாட்கள் ஆனது. அதுவரை நமது கஸ்டடியில் அந்த பாடியை வைத்து மிக அருமையாக முடித்து கொடுத்தார்கள். மிகவும் நமக்கு அந்த சத்திரம் அங்கே இருப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. மென்மேலும் நமது காசி மேலாண்மை கழகம் வளர்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. முத்தழகப்பன், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், காசி நகரத்தார் மேலாண்மை கழகம். எந்த ஊருன்னு? கோட்டையூர். இந்த நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புது புது திட்டங்களும் மேம்பாட்டு திட்டங்களும் வரவையும் அதிகரித்துள்ளார்கள். இவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லா வல்ல காசி விஸ்வநாதனை வேண்டி கேட்டு. சொல்லுங்க. நான் ராமதி, பொதுக்குழு உறுப்பினர். பேருண்ணே? என்னுடைய பேர் முத்துராமன். அதாவது நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்தில் பணிகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் காசி விஸ்வநாதருடைய அருளால் நல்லா சிறப்பாக பண்ணி நம்ம நகரத்தார் சமூகத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குற அளவு நிர்வாகம் இருக்குது. இப்போ தொடரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நாச்சியப்பன், பலாவன்குடி பொதுக்குழு உறுப்பினருங்க. நல்ல சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி நிர்வாகிகளுக்கு. நம்ம சமூக சிறக்க எல்லாரும் தேவையான விமர்சனம் பண்ணுறது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி. நான் பள்ளத்தூர் அடைக்கப்பன். நடப்பு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. வணக்கம். நான் தேவக்கோட்டை. என் பேர் சுவாமிநாதன். நடப்பு தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைத்து உறுப்பினர்களும் நல்லா பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா நடக்கணும். இந்த ரங்கோன் நகர் விடுதியும் மெட்ராஸ் இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணி அதையும் செஞ்சு பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். நன்றிண்ணே. கொப்பனாப்பட்டி சுப்பு, செயற்குழு உறுப்பினர். 23-26 பருவத்துக்கு தலைவர், பொருளாளர், செயலாளர் பிரமாதமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கரானந்தவனும் கூடிய விரைவில் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. நகரத்தார் பொதுமக்கள் எல்லாரும் அதில் பயன்படுத்தலாம். நன்றி. உங்கள் பேர், ஊர்? கண்டவராம்பட்டி, கண்டூர் சுப்பு, 224, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர். ஓகே. மீட்டிங் நல்லா இருந்தது. சிக்கரானந்தவனை சிறப்பாக செயல்பட்டு 25/10/2025 ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா நகரத்தாரையும் வர சொல்லியிருக்காங்க. நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. ஓகேண்ணே. என்னுடைய பேர் சாமிநாதன். நான் தேவக்கோட்டை. இந்த 2வது பொதுக்குழு காலம் கடந்து நடந்த பொதுக்குழு மிக சிறப்பாக இருந்துச்சு. நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்களை வரக்கூடிய இந்த வர்ற நிர்வாக குழு அதை சரி பண்ணணும். அதே மாதிரி 2 விதமான இது இருந்துச்சு. கணக்கு வழக்கல் சம்மந்தமாக நிறைய பேர் தங்களுடைய இது பண்ணாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவும் இருந்துச்சு. சிக்கரானந்தவனம் விரைவில் திறக்கப்பட போகுது. அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கலிச்சொல்பட்டி, அண்ணாமலை, 269 உறுப்பினர் நம்பர். பொதுக்குழு கூட்டம் நல்லபடியாக சிறப்பாக செயல்படி நல்லா நடந்தது. சிக்கரானந்தவனம் கட்டுறதுக்கு ரொம்ப மெய்யப்பன், கோணப்பட்டு பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்தது. சிக்கராவில் நந்தவனத்தில் கட்டடம் கட்டுவதற்கு அனைத்து நகரத்தார்களும் உதவி செய்து நல்லபடியாக கட்டடத்தை கட்டி காசி விஸ்வநாதருக்கு அர்ப்பணிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, உங்கள் ஊர் பேர்? பொன்புதுப்பட்டி, காளியப்பன் என்ற சம்பத். இன்றைக்கு பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது. எல்லா விவாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டன. எல்லா விவாதங்களுக்கும் நல்ல பதில்களை எடுத்துரைத்தார்கள். ஓகே, வாங்க.
உங்கள் பேர் ஊர் என்ன வேணாலும் சொல்லலாம் நிர்வாகத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறத. நான் காரைக்குடி உக்கர் பிரிவை சேர்ந்தவன். என் பேர் சொக்கலிங்கம். இன்றைக்கி பொதுக்குழு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நிர்வாகிகள் 7 பேரும் ரொம்ப பிரமாதமாக நல்லா தரம்பட நடத்துனாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சில விஷயங்களை வந்து நிறைய பேர் ஆடிட்டர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கணக்கு வழக்கில் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போகணும். தவறு எதுவும் நடக்கலை. பட் வந்து அவங்க எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாமல் சொல்கிறாங்க. நன்றி. பேர் நாகப்பன், சிறுவுடல்பட்டி. பொதுக்குழு மெம்பர் இந்த பருவத்துக்கு. பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இட்ஸ் கோயிங் ஆன். வாழ்த்துக்கள். ஓகே. ஐயா பலாங்குடி அடியேன், பலாங்குடி பொதுக்குழு மெம்பரு. உங்கள் பேருண்ணே? என் பேர் விஆர் அழகப்பன். தம்பி விஆர் அழகப்பன். ட்ரஸ்டி எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க. இந்த 3 பேர் இது பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஆளுங்களை வச்சிங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப தீங்கெல்லாம் ஏற்படும். அதனால் அது வான் பண்ணி இந்த மாதிரி பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என் பேர் லக்ஷ்மணன். கல்லுப்பட்டி சொந்த ஊர், பிள்ளையார்பட்டி கோயில், பழனியில் இருக்கு. அதாவது மீட்டிங்கெல்லாம் நல்லா நடத்துகிறாங்க, எல்லாமே நல்லா நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே காசிக்கோ அயோத்திக்கோ போகிறவங்க வசதி நம்ம ஆளுகளுக்கு வசதி சரியாக பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நிர்வாகம் பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணான்னா நல்லாயிருக்கும். ஓகேண்ணே. அண்ணே உங்கள் பேர் ஊர்? நேமல்தான்பட்டி சிதம்பரம். நான் வந்து மாத்தூர் கோவில் பொதுக்குழு சிறப்பாக நடந்தது. பல பேர் சில குறைகள் சொன்னாங்க, எல்லாம் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குழு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறாங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லி சரி பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் நம்ம என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. வேலையை முடிப்போம் சார். ஓகேண்ணே. உங்கள் பேர் ஊர்? நம்ம நகரத்தார் டிவியில் வரும். உங்கள் பேர் ஊர்? அடைக்கலவன் என்ற சீனி, நச்சாந்துப்பட்டி பொதுக்குழு உறுப்பினர். இப்போ உள்ள நிர்வாக குழு ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் காட்சி சத்திரம் கட்டி ஓப்பன் பண்ணுறது கூடிய சீக்கிரம் நடந்துடும். ரொம்ப நல்லா நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. பிஎல் சுப்பிரமணியன், அரிமளம். சொல்லுங்கள் மீட்டிங் பற்றி உங்களுடைய. நல்ல சிறப்பாக நடந்தது. உள்ள தலைவர்கள்லாம் நல்ல சிறப்பாக, அதாவது சொத்து மீட்டெடுத்த சொத்தாக்குறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி நல்லா கஷ்டம் நடந்தது. நல்லா அருமையாக பண்ணிடுறது. உங்கள் பேர் ஊர்? ஜெய அண்ணாமலை, அரிமளம். இந்த 2வது பொதுக்குழு பேரும் சிறப்பாக நடைபெற்றது. யாரும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான இந்த கூட்டம். ஓகே. டி சேகரன், ஊர் அரிமா. மீட்டிங் நல்லா சூப்பராக இருந்தால் காசி கூட்டி போகிறத பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் பொதுக்குழு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. ஓகே. எல்லாம் சூப்பராக சொல்லு. எல்லாம் நல்லா நடந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக நடத்துகிறாங்க. காசு இன்னும் நல்லா நடக்கும். உங்கள் பேருண்ணே? பிஎல் பெருச்சி. எந்த ஊருண்ணே? ஓகேண்ணே. உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். பேர் அண்ணாமலை. அப்பா வேறு அண்ணாமலை சார், விடியாமட்டி. 2வது கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு ஏற்படும் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வரவேற்பு நல்லா இருந்துச்சு. நிர்வாகத்தை பற்றி உங்கள் கருத்துண்ணே? நிர்வாகம் நான் மீட்டிங்கில் கலந்துக்கல. இல்லை, மீட்டிங்கில் கலந்துக்கினது மற்றது தெரியும். நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கங்கிறது உங்களுடைய கருத்து. நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர் தானே? இல்லை பொதுக்குழு உறுப்பினர் இல்லையா? அப்போ கொடுங்க. வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன், பூலாங்குறிச்சி. இந்த ஆண்டு நான் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டேன். காசி சத்திரத்தில் நல்ல திறமையான டீம். நல்ல 50 கோடிக்கான ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல சிறப்பாக வழிவகுக்கிறாங்க. ரொம்ப துரிதமாகவும் திறமையாகவும் செயல்படுறாங்க. 6 பேரும் ஒற்றுமையாக செயல்படுறது நம்ம நகரத்தால் பெரும் பெருமை. இருந்து 6 கோடிலேருந்து 8 கோடி ரூபாய் இந்த சத்திரத்துலேருந்து வருடத்துக்கு வருமானம் இருந்தால் நம்ம எல்லா நகரத்தார்களுக்கும், சிரமப்படுறவங்களுக்கும், பள்ளிக்கூடங்கள் இல்லைன்னா திருமண சேவைக்கு, முதியோர் மருத்துவ சேவை, முதியோர் சேவைக்கெல்லாம் ரொம்ப பயன்படும். இந்த முறை சிறப்பாக ஆடிட்டரிங் வர வச்சுருந்தாங்க. எல்லா டவுட்டும் அப்பப்போ கிளியர் பண்ணுது. அப்புறம் இந்த 474 பேருமே இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் இங்கே கேட்குறது. ஆனால் ஏதாவது ஊரில் இந்த காசிலேயோ
இல்லைன்னா கல்கத்தாலேயோ மற்ற ஃபங்க்ஷன்ஸில் வந்து இது வந்து ஒரு 2% 3% பேர் கூட கலந்துக்கலைங்கிறது ஒரு வருத்தம் தான். இவ்வளோ பேர் நம்ம மொத்தமாக இங்கே போனோன்னா அங்கே இருக்க பாண்டாக்களுக்கெலாம் ஒரு பயம் வரும், இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல் 1% 2% 8 பேர் 10 பேர் போகும்போது நம்மளுடைய ஒற்றுமை அங்கே காமிக்கிறதுக்கான இதுவாக இல்லை. இனி வரும் காலங்களில் எல்லா மெம்பர்ஸும் அங்கே வந்து கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம உரிமையை நிலைநாட்டுறதுக்கு இங்கே பேசுகிற மாதிரி நல்லா ஆக்ரோஷமாக அங்கே பேசினா அவங்க பயந்து அந்த சொத்துக்களும் நமக்கு வர்றதுக்கான நிறைய வழி வகுக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, நன்றிண்ணே. என் பேர் நெல்லியான் வி அருணாச்சலம், ஊர் பள்ளத்தூர். நான் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த நிர்வாகம் ரொம்ப திறம்பட நல்லபடியாக செயல்படுறாங்க, உற்சாகமாக செயல்படுறாங்க. நிர்வாகம் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகேண்ணே. சரி சரி. ஆமாம், என் பேர் கேஆர் மணிகண்டன், கர்நாடகா தான். ஆமாம், இந்த பருவம் இது 23 26 பருவம் வந்து நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா பண்ணுறாங்க, செஞ்சுறாங்க. ஆமாம், பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாங்க. இப்படியே போயிட்டா நல்லாயிருக்கும். நன்றி. ஓகே. யசுவாரம் எம் சேது, 2வது ராயம்பட்டி. என்னுடைய நம்பர் வந்து 267. திருச்சி. நான் இரும்பு வியாபாரம் பண்ணியிருக்கேன். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். நிர்வாகத்தை பற்றி உங்கள் கருத்துன்னு? ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஓகேண்ணே. சம்பத்து, சுக்கநாதபுரம். நல்ல முறையில் நல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேண்ணே. என் ராமசாமி, அரியக்குடி, பொதுக்குழு உறுப்பினர். இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகக்குழு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. என் பேர் சாத்தப்பன், நான் பிள்ளையார் வீட்டு மெம்பர். அதாவது நிர்வாகம் நல்லா நடக்குது. முத்துவிளையன் ஆக்சுவலாக என் பேர். இவங்க எந்த ஊருண்ணே? நான் பள்ளத்தூர்ண்ணே, பள்ளத்தூர். இப்போ இவங்களோட இது இப்போ இருக்கிற பருவத்தில் இருக்க மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல சிக்னானந்தவனத்துக்கு வந்து நல்ல மக்களை போய் பார்த்து போய் கலெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே இது கம்யூனிகேஷன் மட்டும்தான் ப்ராப்ளம். அவங்களோட எப்பவுமே கம்யூனிகேஷன்ஸ் வந்து 2 சைடடாக இருக்கும், 1 சைடடாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறத நம்மகிட்ட சொல்லிடுறாங்க, நம்ம சொல்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. ஓகேண்ணே. ஓகே, தேங்க்ஸ். ரூம் புக்கிங்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. இது நான் வந்து ஒரு 4-5 தடவை வந்து அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கேன், இதில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலையும் சொல்லியிருக்கேன். ரூம் புக்கிங்கில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி வரல. ஓகே. அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறேன் நாங்கள். அது எப்போ வரும்னு தெரியல. ஓகே. பொதுக்குழு உறுப்பினர் தேவக்கோட்டை. நிர்வாகம் நல்லா தான் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாரையும் அனுசரித்து எல்லாம் பண்ணணும். நிர்வாகம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். ஹலோ, சோழநாவன திருநாவுக்கரசு, காரைக்குடி. இன்றைக்கி மீட்டிங்கு வந்தோம். நிர்வாகம் நன்றாக செயல்படுகிறது. ஆனாலும் இன்னும் சிலவற்றை திருத்தி கொண்டால் அதனுடைய செயல்பாடு இன்னும் அற்புதமாக பாராட்டப்படும். ஓகே. தவறுகள் இருக்கு, திருத்திக்கணுங்கிறீங்களா? ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா. சிதம்பரம், கர்நாடகா தான். நிர்வாகம் நல்ல சிறப்பாக தான் நடக்குது. இன்னும் தொடர்ந்து நிர்வாகம் நடக்கிறது. காசி விஸ்வநாதர் அருள் வேண்டும். ஓகேண்ணா. பள்ளத்தூர் நிர்வாகம் நல்ல சிறப்பாக நடந்துச்சு. ஓகேண்ணா. நாடாரவரமான சிவகுமார், வளையப்பட்டி. நிர்வாகம் எப்படின்னு இருக்குது? நிர்வாகம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 210 வருஷத்துக்கு அப்புறம் காசியில் வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டுறது வந்து நகரத்தார்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. நான் பள்ளத்தூர், என் பெயர் தேனப்பன். நான் வந்து காசி சித்திரத்தில் இந்த இப்போ நடந்த இதில் நான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர். போன பருவத்திலையும் நான் வந்து பொதுக்குழுவில் இருந்து, நான் செயற்குழுவில் இருந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட முக்கியமான ஒரு ஆள். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிர்வாகம் மிக நன்றாக செயல்படுகிறது, மிக நன்றாக நடத்துகிறார்கள். அவர்கள் இன்று பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக நடத்தி எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு ஆவணம் செய்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்து கொண்டு
எல்லா வேலைகளிலும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அவ்வப்பொழுது தெரிவிக்கும் பொழுது அதனை சிந்தித்து ஆலோசித்து நல்ல முடிவெடுத்து அதனை செயல்படுத்துவதை பற்றி அவர்கள் ஆலோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நமது சேவை, நம்ம காசி சிவனுக்காக செல்கிறோம். நம்ம எல்லாரும் முன்னேறி நல்லா இருக்கணும். ஒற்றுமையுடன் எல்லோரும் நன்றாக இருந்து திருமண வாழ்வெல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நடந்து இந்த சமூகம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று நான் எல்லா அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நமக்கு அருள் செய்வார்கள். வைரவன் தேவகோட்டை பிள்ளையார்பட்டி கோயில். இந்த காசி சத்திரம் நிர்வாகத்தில் நான் உங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை என்னுடைய அறிவுரைகளை அப்பப்போ அவங்க கேட்பாங்க. இப்போ கேட்குற போது நான் பார்க்குற போதும் மிகுந்த கருத்துக்கள், சொல்கிற கருத்துக்களை ஏகோபித்த மனதாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் இவங்க மேலும் மேலும் இதை போல் சிறப்பான காரியங்கள் செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பேர், ஊர், ஏதாவது கமெண்ட்ஸ்? மீட்டிங்கில் நிர்வாகத்தை பற்றி என்னன்னா நீங்கள் நினைக்கிறது சொல்லலாம். ஆமாம், இதுக்கு தான் நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்துக்கு தான், அதுக்கு தான் நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர், அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேட்டியை. வணக்கம், நான் கல்லல் ராமநாதன். 18/8/2024 2வது பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகரத்தார் சமூகத்தினுடைய பண்பட்ட செயல்களில் இன்று நடக்கக்கூடிய காரியங்களும் ஒரு மைல்கல்லாக இருக்குது. இந்த நிர்வாகம் மென்மேலும் வளரவும் காசி விஸ்வநாதருக்கான பணி சிறக்கவும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆனால் நீங்கள் முன்னாடி போஸ்டில் இருந்தீங்கல்ல? நான் 2016லேருந்து 19 வரை பொருளாளராகவும் 2019லேருந்து 22 வரை துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன். எங்கள் காலகட்டங்களில் செஞ்ச காரியங்களை தொடர்ந்து இந்த நிர்வாகம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மென்மேலும் வளரணும். நகரத்தார் சமூகம் இதில் எல்லாம் அனைவரும் ஈடுபட்டு காசிச்சித்திரம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிண்ணா. காரைக்குடி விஆர் சுக்கலிங்கம். நிர்வாகம் நல்லா சிறப்பாக நடக்குது. ராமசங்கரலிங்கம், மாத்தூர் உறையூர் பிரிவு குளிபிரை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர். இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்தது. நல்ல தலைவருடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. கூட்டம் நல்ல முறையில் ஏற்பாடு செய்தார்கள். மிக்க நன்றி. நிர்வாகத்தை பற்றி உங்கள் கருத்துன்னு? நிர்வாகம் மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் பருவம் நல்ல பருவமாக அமையும். பற்றி ஆரம் பழனியப்பன், மாத்தூர் அரம்பாப்பூர் பிரிவு. அவ்வளோன்னு வேற என்ன வேண்டாமா? நிர்வாகத்தை பற்றி உங்கள் கருத்து? நிர்வாகத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் அவங்க வேறு மாறாக பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் பொதுக்குழு கூட்டணும்னா அவங்களே கைது அவங்களே இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க, அவங்களே சைன் பண்ணட்டும். நாங்கள் பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடியாப்பட்டி அடைக்கலவன் என் பேர், வைரம் கோயில். இது இந்த பருவத்தில் 2023-26 ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் 47 கோடி 50 கோடி வசூல் பண்ணி பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய முயற்சி. ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாங்க. நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வித பொதுக்குழுவோட உறுப்பினரோட எல்லா சப்போர்ட்டும் இப்போ இன்னைக்கு கூட்டம் ரொம்ப நல்லா நடந்தது. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே வணக்கம், என் பேர் அழகப்பன், ஜிபி நம்பர் 421 கல்லல். இப்போ நடக்கிற நிர்வாக குழுவினுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறாங்க. நானே ஒரு தடவை 2 வாரத்துக்கு மேலே காசிக்கு போயிருந்தேன். அண்ணன் நாராயணன்கிட்ட சொன்னேன். நாராயணனே பொதுக்குழு உறுப்பினர் கூட பார்க்காம நமக்காக ஒரு உதவி அங்கே செஞ்சாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. சித்ரானந்தவனம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக முடிஞ்சு அது சீக்கிரமாக திறக்கப்படணும்னு ஆண்டவனாக காசி விஸ்வநாதரை வேண்டிக்கிறேன். நன்றி. என் பேர் சுந்தரம். நான் தேவகோட்டை. இந்த காசி சத்திர மேலாண்மை கழகத்தில் ஜென்ரல் பாடி மெம்பர். நம்பர் 34. எல்லா மீட்டிங்லாம் நல்லா சிறப்பாக நடந்தது. நல்ல சிறப்பான முன்னேற்றம் போய்கிட்டு இருக்கு. நல்லா விருந்து, சாப்பாடு, காலை டிஃபன், மதிய சாப்பிட்றோம். சூப்பர். நிர்வாகத்தை பற்றி உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொன்னோம்னா அருமையான முன்னேற்றம், நல்ல நிர்வாகம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்.
உங்கள் பேர் என்ன? சௌரிராஜன் அரியக்குடி. நடப்பு ஓகே. என் பேர் சாத்தப்பன். என் ஊர் கொத்தமங்கலம், சொந்த கொத்தமங்கலம், காரைக்குடியில் இருக்கேன். வீடியோ ஃபோட்டோலாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிர்வாகம் வந்து 2023 வந்து 2026 நிர்வாகம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்க. இன்றைக்கி பொதுக்குழு நடந்தது, ரொம்ப மிகவும் நன்றாக நடந்தது. நன்றி. ஓகேண்ணா, தேங்க்ஸ்.